ஹலோ ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ கடுமையான வெயில் நிலவி வருகிறது. இந்த வெயிலில் நம்ம எங்கேயுமே செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த கடும் வெயிலிருந்து தப்பிக்க 10 வழிகளை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தவறாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ண உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி இந்த பதிவு இந்த கோடை காலத்தில் ரொம்ப முக்கியமான பதிவு என்பதை மறக்காமல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வெயிலின் தாக்கம் தற்போது எல்லா ஊர்களிலுமே இருந்து கொண்டு வருகிறது. இதால் மக்கள் வெளியே வரதுக்கே பயந்து கொண்டு இருக்கின்றனர். இந்த நிலையில் வெயில் காலங்களில், அதாவது கோடை காலங்களில் பல்வேறு விதமான நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. அந்த நோய்களிலிருந்து தப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், அதே மாதிரி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நோயிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கிற நண்பர்களே. வெயிலின் தாக்கத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. அதில் குறிப்பிட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது நீர்ச்சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா வெப்ப மயக்கம், ஹீட் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் கண் எரிச்சல், தோல் நோய்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிடத்தக்க கடும் வெயிலால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் பார்த்தீங்கன்னா வேலையை திட்டமிடுதல். நிறைய பேர் இந்த வெயிலின் தாக்கம் இருக்கும்போது தான் நிறைய வெளியில் செல்வாங்க. கேட்டால் வேலைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அது முற்றிலும் இந்த கோடை காலத்தில் தவிர்க்க வேண்டும். அப்போ வேலையை எப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்கள் வேலையை திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லும்போது காலையிலையும் மாலையிலும் வைத்து கொள்ளலாம். இது ரொம்ப சேஃபு. அடுத்து நீர் அதிகமாக அருந்துவது. அடுத்து பார்த்திங்கன்னா நீர் அதிகமாக அருந்துவது. இந்த நீர் அருந்துவது மட்டும் இல்லாமல் காலையில் கஞ்சி வெறு வயிற்றில், சரிங்களா? அதே மாதிரி அதில் மோர் சேர்த்து அந்த கஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். கூழில் மோர் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட நீர்ச்சத்துள்ள பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், அதாவது நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அந்த நீர்ச்சத்து குறைபாடு நோய்கள் தவிர்க்க முடியும். குறிப்பாக ஜூஸுன்னு சொல்லும்போது பழம் பியூராக பழத்தில் போடுற ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனை விட்டு பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பான வகைகள், கெமிக்கல் கலந்த அந்த குளிர்பான வகைகளை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வெளியே செல்லும்போது பருத்தி ஆடை அணிய வேண்டும், சரிங்களா? பருத்தி ஆடை அணிய வேண்டும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே செல்லும்போது குடை அல்லது தொப்பியை பயன்படுத்தலாம். இது கண்டிப்பாக நமது அந்த கோடைக்கால நோய்களை வருவதிலிருந்து தப்பிக்க மிகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்பதை மறவாதீர்கள். சரிங்க, இதை மட்டும் செஞ்சால் போதுமா, நம்ம வெயிலிருந்து தப்பிக்கலாமான்னா இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கூடாது. அடுத்து பார்த்தோன்னா நான்வெஜ்ஜு சுத்தமாக குறைச்சிடணும், சரிங்களா? ஏன்னா நான்வெஜ்ஜு தான் உடல் உஷ்ணத்தை ஏற்றக்கூடிய ஒரு பொருளாக நமக்கு இப்போது முக்கியம் பெறுகிறது. அதால் நீங்கள் அந்த நான்வெஜ்ஜை தவிர்த்திட்டிங்கன்னா உடல் வெப்பம் கண்டிப்பாக குறைந்தே காணப்படும். ஸோ நீங்கள் இதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் பார்த்திங்கன்னா கடும் வெயிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நிச்சயம் இந்த கோடை வெயிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ளுங்கள், உடல்நலத்தோடு இருங்கள் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்து கொண்டு அடுத்து ஒரு இது மாதிரி நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓகே, டாட்டா, பாய் பாய்.